இந்த விழாவை, இந்த கொங்கர்கலை பண்பாட்டு குழுவினுடைய வள்ளி கும்மியை இங்கே ஏற்பாடு செய்த அருமை அண்ணா திரு AKS விஜயநந்தன் அவர்களுக்கு எங்களுடைய கொங்கர்கலை பண்பாட்டு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த கலை கொங்கு நாட்டினுடைய கலை. அதாவது கொங்கு நாடுன்னு சொல்றதை விட இன்னும் தெளிவா சொல்லணும்னா குறிஞ்சி, முல்லை, பாலை என்று சொல்லக்கூடிய கொங்கு பகுதிகளை சார்ந்த இந்த கலையை இன்று மருதமும் நெய்தலும் கடந்த இந்த மண்ணுக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் விஜயநந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. 5 திணைகளிலே அரங்கேற்றம் செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அருள்மிகு மந்திரபுரீஸ்வரர் ஆலயத்திலே, இந்த ஆலய வளாகத்திலே இன்று ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் விஜயநந்தன் அவர்களுக்கும் அருமை அண்ணன் கார்த்தியண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கலை ஏதோ இன்றோ நேற்றோ தோன்றிய கலை அல்ல. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முந்தைய கலையை 2000 வருடம் பாரம்பரியமான இந்த மந்திரபுரீஸ்வரர் ஆலயத்திலே அரங்கேற்றம் செய்வது என்பது தெய்வத்தினுடைய செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அப்பேற்பட்ட செயலை இன்று எங்களுக்கு இந்த கோவிலூர் பகுதி, முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அனைத்து பக்த கோடிகளும் காண வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். இந்த தலம் எப்பேற்பட்ட தலம் உங்களுக்கு தெரியும். நீங்க அடிக்கடி வந்திருக்கக்கூடிய தலம் தான், நீங்க சாமி கும்பிட்டிருக்கக்கூடிய தலம் தான். இந்த மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் என்பது இந்திரனும் ஸ்ரீ ராம பகவானும் லட்சுமண பகவானும் அனுமனும் சுக்ரீவனும் வழிபட்ட தலத்திலே இந்த அடியேனையும் வழிபடுவதற்கு ஒரு ஆக்கம் அளித்த இந்த தலத்திற்கு எங்களை கூட்டிக்கிட்டு வந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த விழாவை இந்த இடத்துல அரங்கேற்றம் செய்வது என்பது மிகச் சிறப்பு. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வள்ளி கும்மி என்பது சிலப்பதிகார காலகட்டத்தில் இருந்து தொடங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பகுதியிலே, பூம்புகார் பகுதியிலே இருந்து கண்ணகியும் கோவலனும் மதுரை மாநகருக்கு செல்லும் பொழுது